இங்கே நீ ஒரு ஜந்துடா. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம அம்பாந்தோட்டையில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க் ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பேர்ட்ஸ் பார்க்கை வந்து கொழும்புலேருந்து ஒரு 3.5 மணித்தியாலம் ட்ராவலில் வந்து பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் அங்கே என்ன இருக்குண்டு. இது போகிற வழியில் நாங்கள் பார்த்தனாங்க சோலார் ஃபார்ம் என்று சொல்லிவினோம். அதாவது நிறைய சோலார் பவரை யூஸ் பண்ணி கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற இடங்கள் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரப்பளவுலேயே இதை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த ஹைவேக்கு வந்து பக்கத்தில் தான் இந்த இடமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரப்பளவு தான். இது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல இன்னும் அதை விட பெரிய ஒரு இடமா ஒன்று இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. வார வழியில் கொஞ்சம் ரோட் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஸோ ஒரு மாதிரியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பேர்ட்ஸ் பார்க். முதல் வந்திருக்கீங்களா இங்கே? இதெல்லாம் ஓமண்ணா. இங்கே உள்ள பார்க்குறதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா, பெரிய ஆளுக்கு ஒரு 1000 ரூபா, சின்ன பிள்ளைகள் 10 வயசுக்கு உட்பட்ட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 500 ரூபா டிக்கெட் எடுத்தினோம். அதோட வந்து அந்த வழியில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெஹிக்கிள் ஒன்று இருந்திருக்கும் அந்த உள்ளுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு. அதுக்கு வந்து 5000 ரூபா எடுத்தவங்க. நாங்களும் அடுத்த இன்னும் அந்த ஃபாரினில் இருந்த கொஞ்சம் பேர் வந்திருந்தவங்க அவங்களும் சேர்ந்து தான் அந்த இதை எடுத்துனாங்க. இப்போ அதில் தான் உள்ள போய் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒஸ்ட்ரிச் இருக்குது. ஒஸ்ட்ரிச் வந்து இங்கே ஒன்று முட்டுக்கால் இருக்கிற மாதிரி இருக்குது. அது இருக்கிற இதான் ஸ்டைல் தான் அதான். ஓகே, இப்போ அந்த வெஹிக்கிள் எடுக்க போகிறாங்க. அதில் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்ரிச் இருக்குது. ஸோ ஒஸ்ட்ரிச் வந்து தீக்கோழி என்று நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இறகுகள் வந்து கொட்டுப்பட்டிருக்கு. அதெண்டா காலத்துக்கு காலம் வந்து அந்த இறகுகள் வந்து பிஞ்சிருமாம். அதில் ஒஸ்ட்ரிச்லேயும் வந்து ரெண்டு கலர் இருக்குது. அந்த ஒன்று வந்து கருப்பு நல்ல டார்க் பிளாக் ஒன்று இருக்குது. அடுத்த நார்மல் கலர் ஒன்று மிக்ஸ் கலர் மாதிரி ஒன்று இருக்குது. டார்க் பிளாக் வந்து ஆண் ஒஸ்ட்ரிச்சா, மற்றது வந்து பெண் ஒஸ்ட்ரிச். இங்கே இருக்கிறது வந்து அமெரிக்கன் ஃப்ளமிங்கோ, அதாவது தமிழில் வந்து பூநாரை என்று சொல்லுவாங்க. அந்த நாரையில் வந்து ஒரு வகையான இனம் தான் அது. இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் அமெரிக்கன் ஃப்ளமிங்கோன்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். அதோட வந்து இதில் இறக்க வந்து 3 to 5 அடி வரைக்கும் இருக்குமாம். இதேன் சிவப்பு கலரில் இருக்குன்றால் வேறு சாப்பாட்டு பழக்க வழக்கங்களால் இதுகள் வந்து அந்த கூனி அடுத்த அந்த இறால் இதுகளை சாப்பிடக்குள்ள வந்து அதில் இருக்கிற அந்த கெரோட்டினைட்ஸ், அந்த கெரோட்டின் வந்து அந்த நிறத்துக்கு பொறுப்பாக இருக்கிறது, அதுகள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்றால் சின்ன மயில் இருக்குது. இது வந்து வெள்ளை கலர் மயில். இது வந்து சொந்த இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மயில்னு சொல்லிடணும். இதனால் சின்னதாக தானே இருக்குது. Hey, see that? இங்கே பார்த்தீங்கன்னா மயில் ஒன்று தோகை விரித்து நிற்குது. ஸோ மயில் தோகை விரிக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லிவினோம், அந்த மழை வரப்போதண்டா தோகை விரிக்குமாண்டு. ஸோ அதால் கூட இருக்கலாம். பார்ப்போம் மழை பெய்தாண்டு. இங்கே ஒரு குட்டி கிளி கூட ஒன்று இருக்குது. இதில் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது கிளி.
பெருசாக அந்த இது இல்லாமல் தான் இருக்குது. வேற ஒரு கூடம் இருக்குது, அதில் வந்து நிறைய கிளிகள் இருக்குது. அதை நான் பிறகு கொஞ்சம் காட்டுறேன். மழை தான் போல இருக்கு. மற்ற பக்கம் திரும்ப ஓடுதானே, அது திரும்ப ஓடும் ஐயா. ஏய் அந்த திரும்ப 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 திரும்ப. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கிழமை மயிலும் வந்து வடிவாக தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்கு மழை கன்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெக்கோன்ற சொல்லுவாங்க, இதுவும் ஒரு கிளியிற வகை தான். அந்த ரியோன்ற ஒரு படம் வந்தது, அதில் வந்து அந்த பெரிய ஒரு கிளி இருக்கும். ஸோ அந்த கிளியிற வகை தான் வந்து மெக்கோ. அடுத்து வந்து இது நார்த் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதோட வந்து இதுகளுக்கு சாப்பாடு என்னென்னா அந்த சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ இருக்குது தானே, அந்த இதில் இருக்கிற இதுகள் தான் கொடுக்குறோம். அந்த பூ அடுத்த அதில் அதோட சம்மந்தப்பட்ட இதுகள் தான் சாப்பாடை கொடுக்குறதாம். அதெல்லாம் இது சாப்பிடும். இங்கே இருக்கிற மயில் வந்து ஸ்ரீலங்கனும் இந்தியனும் ஏதோ மிக்ஸ் ஏதோ ஒரு மயில் உண்டு. இது பார்த்திங்கன்னா வடிவாக அந்த தொகை விரித்து ஆட தொடங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவ தொகை விரிச்சு. இதான் நம்ம நார்மலாக பார்க்குற மயில் வந்து இந்த கலர் தான். இங்கே எல்லா 3 மயிலும் வடிவாக தொகை விரிச்சு ஆடிக்கொண்டிருக்கு. அடுத்து வந்து மயில் வந்து இப்போ நார்மலாக தோகை விரிச்சு ஆடுறது குறையும். திடீர் அந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தெல்லாம் நாடுமாம். ஸோ இன்றைக்கு எல்லா மயிலும் இன்றைக்கி தோகை விரிச்சு ஆடிக்கொண்டிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிளிகள் இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த கிளிகள். இங்கே வந்து சிவப்பு கலரில் இருக்கிறது பெண், அடுத்த வந்து பச்சை கலரில் இருக்கிறது ஆம்பளை கிளியாம். அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தரம் இந்த காலமேயும் பின்னர் தான் சாப்பாடும் கொடுப்பாங்களாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கோண்ட முந்தி பார்த்த மாதிரி அந்த இனம்தான். இதில் ஒரு 4-5 வகையான இனம் இந்த ஒரே கூட்டுக்குள்ள தான் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் பக்கம்தான் இதோட நல்ல வியூ ஒன்று கிடைக்குமா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அந்த பஞ்சவர்ண கிளி என்ற சொல்கிற இதானாக்கும். அந்த 5 கலர் இது இருக்கிறது. ஒரு 5 வகையான மெக்கோ இருக்குது இதில். அடுத்து வந்து இதுகள் வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பறவைகள் தான் இதுகள். தெரியாது, சும்மா வீடியோ எடுத்துட்டு போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த கிளிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறதாம். அடுத்து வந்து சாப்பாடு கொடுக்குற டைமில் வந்து எல்லா கிளியும் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி அப்படி இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இங்கே வந்து கண்ணேரம் அவரால் கீழுக்கு ஏதோ செஞ்சோன்றது என்ன விளக்கம் கொண்டு பார்த்தால் ஏதோ சின்ன பைப் ஒன்று இருக்குது. பைப்பில் வந்து த்ரெட்டை வந்து கலட்டி தண்ணி குடிக்க பார்க்குது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்களாம். இதுகள் வந்து இங்கிலீஷில் வந்து ஈமு என்று சொல்லுவினோம், தமிழில் ஈமு கோழி என்று சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் அந்த வாங்கி விற்கிற இதுவும் ஒன்று இருந்தது. இது வந்து ஆஸ்திரேலியாவோட தேசிய பறவையாம். அடுத்து வந்து தீக்கோழிக்கு அடுத்ததாக வந்து மிகப்பெரிய பறக்கிற பறவையாண்டு இதைத்தான் சொல்லினோம். ஒரு 2 மீட்டர் வரைக்கும் இது வளருமா. இதுகள் வந்து கோல்டன் ஃபீசன் என்று சொல்லுவாங்க. இது வந்து சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பறவை. ஒரு நல்ல ஒரு கலர், ஒரு அந்த வித்தியாசமான அந்த இறகுகள் எல்லாம் வந்து
ஒரு தங்க நிறத்தில் இருக்கிறனால இந்த இப்படி ஒரு பேர் ஒன்று வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட் க்ரவுன் க்ரேன் நினைக்கிறேன். ஒரு ஆஃப்ரிக்காவில் வாழ்கிற பறவை இனம் தான் இது. இது வந்து ரெண்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடுறதா சண்டை போடுதான்னு தெரியல, ஏதோ செஞ்சோன்றிருக்கு. இங்கே வந்து பார்க்குறது வந்து பைட் பீகாக்னு சொல்லிடணும். அது ஒரு மயில்ற வகை தான். இது வந்து நார்மல் இந்தியன் பீகாக்லேருந்து வித்தியாசப்படுற என்ன தானேன்னா, இந்தியன் பீகாக்கில் வந்து இறகு வந்து பச்சை நீளம் இருக்கும், அதோட சேர்த்து இங்கே வெள்ளையும் இருக்கும். ஸோ அது இருக்கிறால பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசமான வடிவாக இருக்கும். இங்கே இருக்கிற வந்து மெக்சிகோவை சேர்ந்த ஒரு வகையான வான்கோழி, அதாவது டர்க்கின்னு சொல்லிடணும். மற்ற வான்கோழியை பார்க்க கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நம்ம நாட்டு வான்கோழியை விட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெசோவரின்னு சொல்லுவேணும். இதுவும் வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு உயிரினம் தான். இது வந்து ஈமக்கோழி மாதிரி தான், ஆனால் ஈமக்கோழியை விட ஹைட்டில் சின்ன இருந்தாலும் ஈமக்கோழியை விட வெயிட்டில் வந்து சரியான கூடன்னு தான் சொல்லிடணும். இது வந்து அந்த க்ரௌன் க்ரெயின் நம்ம ஏற்கனவே அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தோம். இது வந்து உகண்டாட நேஷனல் பேர்டாம். இங்கே இருக்கிறது வந்து வல்லூர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வல்லூர் தான் இது வந்து இந்த கிங் வேர்ல்ச்சர்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து ராஜ இனம் போல் இருக்குது. மெக்சிகோவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இனம் ஒன்று தான் இது. இதுகளுக்கு வந்து சாப்பாடாக வந்து அந்த இறைச்சி அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கொடுப்பினுமா. இது வந்து பிளாக் ஹெட் ஸ்வாம்னு சொல்லிடணும். அதாவது கருப்பு கழுத்துடைய அன்னப்பறவை. ஸோ அன்னப்பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்னா, கழுத்து மட்டும் வந்து கருப்பு கலராக இருக்கும். ஸ்வாம் பண்ணுறது அன்னம் தானே. இங்கே இருக்கிற வந்து சின்ன சைஸ் அன்னம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பாக இருக்குது, அது வந்து சின்ன நார்மலில் ஒரு லைட் கலரில் இருக்குது. அதாவது சாப்பிட்டு அந்த பெருக்கக்குள்ளே தான் இது வந்து இறகு எல்லாம் வந்து கருப்பாகிறதாம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கழுத்தை பாருங்கள், அந்த ஒரு 360 டிகிரியில் திருப்பி இருந்து ஏதோ நோண்டி கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்குள்ளால தெரியுது. அது என்னண்டா செயற்கையாக அழகாக்குற இடம்தான் அது வந்து ஒஸ்ட்ரிச் முட்டை. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வந்து அந்த அன்னப்பறவைகள், அடுத்த வாத்து எல்லாம் நீந்தி கொண்டிருக்கு. இங்கே தான் அந்த கிளிகளுக்கு இந்த சாப்பாடு கொடுக்குற இடம் இருக்குது. அதாவது நம்ம சாப்பாடு கொடுத்து அந்த ஃபோட்டோ நிறைய பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எடுக்கிறது வந்து இங்கே தான். இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா சார்ஜ். அதாவது 2 கூடு இருக்குது. சின்ன கிளி இருக்குது, பெரிய கிளி இருக்குது. சின்ன கிளிக்கும் 1000 ரூபா, பெரிய கிளிக்கும் 1000 ரூபா. தனித்தனியாக தான் எடுக்க வேண்டி வரும். ஒரு ஆளுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. ஆனால் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது எல்லாருக்கும்.
நாங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளுக்கு வந்தோம். உடனே வந்த உடனே கிளியெல்லாம் எங்களுக்கு மேலே வந்து இருக்க தொடங்கிட்டு ஏன்னாடா கிளி வந்து எல்லாருக்கும் மேலே வந்து ஏறி இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் தான் அது. ஏன்னா தோளில் ஏறி இருக்கும், தலையில் ஏறி இருக்கும், சிலோட காதை நோண்டி கொண்டிருக்கும். ஸோ வித்தியாசமான ஃபீல் தான் இது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ ஓ ஓ நீ ஒரு தந்துடா. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோன்னா எப்படி என்றால் கையில் அந்த தீனை தந்துடுவாங்க. தீன் கையில் இருக்கோல கிளியெல்லாம் வந்து நம்மளோட இருக்க தொடங்கிடும். ஸோ அது வந்து அதை சாப்பிட்டு கொண்டு போகல தான் இந்த ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இருந்தமென்றால் கிளி ஒரு இதுவும் செய்யாது, வழியாக ஃபோட்டோ எடுக்கலாம். கொஞ்சம் கை நோவும், அந்த அழகு ஸ்ட்ரென்த்ன்றதால் கொஞ்சம் நோவும். அது சில கிளி கடிக்க தொடங்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்த இது வந்து அந்த பெரிய கிளி, இது வந்து சிலது தானாக வந்து இருக்குல்ல அவங்களே கொண்டு வந்து இருப்பாட்டுவாங்க. அது கொஞ்சம் வெயிட் மற்ற கிளியோட ஒப்பிடக்குள்ள ஒரு 15-20 மடங்கு கிட்ட வெயிட் இருக்கும் இது. ஸோ அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மாதிரி தான் சாப்பாடு தருவாங்க. அது சாப்பிடக்குள்ளே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த கடிக்கிற ஸ்டைல் வந்து இந்த நல்லி எலும்பு கடிக்கிற மாதிரி தான் அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பயன்படுத்திவிடும். மற்றபடி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் மட்டும் இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எல்லாம் ரோட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வெளிக்கிட்டான். மைல் சொன்ன மாதிரி மழையும் வந்துட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் திருப்பி ஒரு சந்திப்போம். பாய்.